மகிமைப்படுவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியோடு தாகத்தோடு நம்ம கேட்போம். ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையில் பேசுவாராக. வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 4வது அதிகாரம் ஸ்தோத்திரம் அதனுடைய 8வது வசனத்தையும் ஆமென் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். கடைசி பைபிளுடைய கடைசி பகுதி 337வது பக்கம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் இவர்கள் மேல் படுவதில்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன அந்த 4 ஜீவன்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவர்கள் யார்? இவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படும் இவர்கள் பசி அடைவதில்லை, இவர்கள் தாகம் அடைவதில்லை, இவர்கள் வெயில் படுவதில்லை, உஷ்ணம் வருவதில்லை. ஆமென். இவர்களுடைய ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு தேவன் நடத்துவார். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உபவாச ஜெபத்தினுடைய கடைசி நாள்ல தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. வானத்திலே ஆமென் தேவனுடைய தூதர்கள் ஸ்தோத்திரம் சேராபீன்கள் ஸ்தோத்திரம் இந்த 4 ஜீவன்கள் என்று சொல்லும் பொழுது சேராபீன்கள் ஆமென் கர்த்தரை உயர்த்தி இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதித்துக் கொண்டிருந்ததாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரலோகத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே நம் வாரத்தில் ஒரு நாள் வந்து துதிப்பது நமக்கு கஷ்டமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த விசேஷித்த நாட்கள் வந்து நாம் கூடி ஜெபிப்பது நமக்கு மிகவும் கஷ்டமா இருக்கிறது. ஆனால் பரலோகத்திலே நமக்காக ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் காலை முதல் இரவு வரைக்கும் இரவு இல்லாமல் பகல் இல்லாமல் அங்கே அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் தேவனை ஓய்வில்லாமல் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட அல்லேலூயா நன்மைகளை கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். இது பூமியிலும் அவைகள் நிறைவேற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அப்படி இடைவிடாமல் ஓய்வில்லாமல் அப்படி துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆமென் அவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. அவர்கள் பசி அடைவதில்லை. ஆமென். அவர்கள் அல்லேலூயா வெயில் படுவதில்லை, உஷ்ணம் அவர்கள் மேல் வருவதில்லை. ஆமென். அல்லேலூயா அவர்கள் மேல் வேதனை படுவதில்லை. ஆமென். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள இடத்தில் அவர்களை நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் உள்ள இடத்தில் அவர்களை மேய்ப்பார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? ஓய்வில்லாமல் இடைவிடாமல் அவரை துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எப்போதும் ஜெபம் பண்ணணுமா?
எப்போதும் துதிக்கணுமா? எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சு கொண்டே இருக்கணுமா? சோத்திரம். நான் உங்களுக்கு சொல்றேன், எப்போதுமே மூச்சு விடணுமா? கொஞ்ச நேரம் விட்டுதான் மூச்சை விடுவோமே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நாள் விட்டுட்டு தான் ஒரு நாள் ஃபுல்லா மூச்சை விட்டுட்டு நம்ம ஃப்ரீயா ஒரு நாள் போலாமே. அப்ப என்ன செய்ய முடியாது? விட முடியாது. ஜெபம் என்பது ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில இடைவிடாமல் ஓய்வில்லாமல் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவன் அதற்காகத்தான் நம்ம ஏற்படுத்தினார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். இடைவிடாமல் ஓய்வில்லாமல் ஆமென் அல்லேலூயா ஆமென் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த மாதிரி உபவாச நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. எப்படி தொடர்ந்து துதிப்பது, எப்படி தொடர்ந்து ஆராதிப்பது, எப்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணுவது என்பதை நாம் கற்றுக்கொள்ளத்தான் கர்த்தர் இந்த உபவாச நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேடிக்கை பார்க்காம என்னை கவனிங்க. சோத்திரம். அல்லேலூயா ஆமென். இந்த உபவாச நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பலப்பட, இன்னும் வாழ்க்கையில் முன்னேற, இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களை செயல்படுத்தத்தான் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்த, நம்மை பலப்படுத்த, உயிர்ப்பிக்கத்தான் இந்த உபவாச ஜெபங்கள். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் வந்து இங்க துதிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வந்து இங்க ஆராதிச்சிருக்கிறோம். ஆகவே நம்ம ஆராதிச்ச நமக்கு, துதிச்ச நமக்கு என்ன தேவன் கொடுக்கிறார்? இனி அவர்கள் பசி அடைவதில்லை, இனி அவர்கள் தாகம் அடைவதில்லை, இனி வெயிலாகிலும் முஸ்லமாகிலும் இவர்கள் மேல் படுவதில்லை. ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ப்பார், இவர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு தேவன் அவர்களை நடத்துவார். கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை துதிக்க வருகிற, ஓய்வில்லாமல் துதிக்கிற, அவர் எப்போதும் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இவைகளை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா சோத்ரு. ஏன் அவரை ஓய்வில்லாமல் துதிக்க முடியல? ஏன்? அவங்க பாருங்க. ஆமென். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆமென், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதித்துக் கொண்டிருந்ததா? எப்படி துதித்துக் கொண்டிருந்ததா? ஓய்வில்லாமல் இரவும் பகலும். அதான் வசனம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். ஆமென். இரவும் பகலும் அவரை ஓய்வில்லாமல் துதிக்கிறவர்களுக்குத்தான் கர்த்தர் இந்த நன்மைகள் எல்லாம் தேவன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபிப்பதற்கு சில டைம் மறந்துடுறோம், ஜெபிப்பதை சில டைம் விட்டு விடுகிறோம். சோத்திரம். அதை அசால்ட்டா விட்டுறோம். பைபிள் வாசிப்பதை நம்ம அசால்ட்டா விட்டுறோம். டெய்லியும் வேதத்தை வாசிக்கணும், காலையிலையும் ராத்திரியும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை வாசிக்கணும். சோத்திரம். வசனத்தை ஆமென் நம்ம கற்றுக்கொள்ளணும், மனப்பாடம் பண்ணணும். அது சத்தியத்த வார்த்தைகளை நாம் மனதுக்குள்ள, சிந்தைக்குள்ள ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பல வார்த்தைகள் நமக்குள் கிரியை செய்யும். நம்மோடு கூட தேவ ஆவியானவர் பேசுவார், எதிர்கால திட்டங்களை கொடுப்பார், நம்ம செய்ய வேண்டிய பாதைகளை, காரியங்களை அவர் சரியா நம்மளை வழி நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. ஏன் ஓய்வில்லாமல் அவரை துதிக்க முடியல? இடைவிடாமல் ஏன் நம்ம அவரை துதிக்க முடியல? சில காரியங்களை ஆமென் வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 35வது சங்கீதம் 15வது வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆமென் 35வது சங்கீதம் அல்லேலூயா 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். வாசிக்க ஆளே இல்லையா? 35:15. ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாக ஆமென் விரோதமாய் கூட்டம் கூடி ஓய்வில்லாமல் என்னை. ஏன் நான் கர்த்தரை ஓய்வில்லாம துதிக்க முடியல அப்படின்னா, எனக்கு விரோதம் வருகிற நிந்தைகள் ஓய்வில்லாம என்னை டார்ச்சர் பண்றான். எனக்கு விரோதம் வருகிற அந்த நிந்தை, அவமானங்களை சோத்திர பார்த்து பார்த்து அதை கேட்டு கேட்டு என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால ஆராதிக்க முடியல, என்னால வேதத்தை படிக்க முடியல. சோத்திர. அதை நம்ம ஜெயிக்கணும். நமக்கு விரோதம் வருகிற நிந்தைகளை நம்ம ஜெயிக்கணும். நமக்கு விரோதம் வருகிற அவமானங்களை ஜெயிக்கணும். எல்லா எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா.
ஏசாயா 14:6 வாசிக்கும் பொழுது இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். முதலாவது நிந்தை. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க. ஆமென், ஏசாயா 14:6 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து, ஸ்தோத்திரம், பல அடிகள், அல்லேலூயா, பல உதைகள், பல நெருக்கப்படுகிற உபத்திரப்படுகிற பல சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்மனால துதிக்க முடியல, ஓய்வு இல்லாமல் ஆராதிக்க முடியல. ஆமென், ஆராதிக்கலாம், ஜெபம் பண்ணலாம் உட்காரும் போது எனக்கு விரோதமாக செய்யப்பட்ட அடிகள் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் பட்ட வேதனைகள் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் பட்ட காயங்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆகவே ஓய்வில்லாமல் எனக்கு வருகிற இந்த அடிகள், எனக்கு வருகிற துன்பத்தில் இருந்து விடுதலையாக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அடிகளை பார்க்கிறோம், நிந்தைகளை பார்க்கிறோம், அவமானங்களை பார்க்கிறோம். ஜெபமனவே முடியல பாஸ்டர், துதிக்கவே முடியல பாஸ்டர், வேதம் வாசிக்கவே முடியல. உனக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியங்களை நினைத்துக் கொண்டிருந்தார், ஓ அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இடைவிடாமல் துதிக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் வருகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ கடமைக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, ஏதோ இன்னைக்கு போகணுங்கிறதுக்காக மட்டும் நாம தேவனை தேடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் கர்த்தரை துதிக்கிற, ஆராதிக்கிற, தேடுகிறவர்களுக்குத்தான் கர்த்தர் கண்ணீரை துடைப்பார், அவங்க பிரச்சனையை மாற்றுவார், அவங்க சூழ்நிலையை மாற்றுவார், அவங்க பிராபலங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. ஆமென். மூன்றாவது அப்போஸ்தலர் 6 ஆமென், அல்லேலூயா, அதனுடைய 13 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 6 13 வாசிக்கும் பொழுது இங்க வாசிக்கிறோம், பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறார்கள். பாருங்க என்னதுங்க, அல்லேலூயா, தூஷண வார்த்தைகளை. என்ன வார்த்தை? ஆமா, ஜோமன்லான் உட்காரும் போது அவன் பேசுறதுதான் எனக்கு ஞாபகம் வருது. சோத்திரம், அவங்க திட்டுனதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. என்னை பார்த்து அப்படி பேசிட்டானே, எனக்கு விரோதமா அப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு ஜெபம் பண்ண உட்காரும் போதுதான் அது ஞாபகம் வரும். எப்படி நம்ம ஜெபிக்க முடியும்? எப்படி துதிக்க முடியும்? ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சிலருக்கு பாஸ்டர் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முடிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அல்லேலூயா, பாஸ்டர் பேசிட்டாரு. பாஸ்டர்மா என்ன செஞ்சுட்டாங்க? பேசிட்டாங்க. கர்த்தரை பார்க்க முடியல, தேவனை தேட முடியல, தேவனை ஆராதிக்க முடியல. ஏதோ ஒரு காரியங்களை மைண்ட்ல வச்சுட்டு அவரை சமூகத்திலே துதிக்க முடியல. ஓய்வில்லாமல் அவர்கள் துதித்தார்கள். அதனால சில பேர் பரலோகத்தை விரும்புறாங்க. அங்க எந்த பிரச்சனையுமே இல்ல, யாருடைய பிரச்சனையுமே அங்க இல்ல, யாருடைய சூழ்நிலையுமே அங்க இல்ல. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? யாருடைய நெருக்கடியும் அங்க இல்ல, யாருடைய உபத்திரமும் அங்க இல்ல, அங்க தூஷண வார்த்தைகளும் இல்ல, அங்க சண்டை போறவன் இல்ல, அடிக்கிறவன் இல்ல, விரோதமா நிந்திக்கிறவன் அங்க இல்ல. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓய்வில்லாமல் துதிக்கணும். இதெல்லாம் பார்க்க கூடாது, இதெல்லாம் சிந்திக்க கூடாது. வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேச முடியாது. கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உசர கொடுத்து ஊழியக்காரன் பேசினாங்கன்னா அல்லேலூயா வேடிக்கை பார்த்துட்டேன், அடுத்த வாரம் ஃபுல்லா ஜன்னல் லாக் பண்ணிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. கதவை எல்லாம் லாக் பண்ணிடுவேன். ஆமென் சொல்லுங்க. உசுர கொடுத்து இங்க ஒரு ஆள் பேசிட்டு இருந்தா, தேவ ஆவியர் நம்மோடு பேசிட்டு இருந்தா வெளியே வேடிக்கை பார்க்க, எனக்கு வெளியே போய் பார்க்க ஆசையா இருக்குது. அல்லேலூயா. வண்டியுமா வந்திருக்குது, ஜோத்தர் சத்தம் கேட்டே இருக்குது, ஜோத் என்னமா நோன்றாம் போல் இருக்கு. என்ன ஆமென் சொல்லுங்க. மைக் வச்சுட்டு நான் வெளியே பார்த்துட்டு வரட்டுமா? இருங்க சிஸ்டர், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன், என்னன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சீக்கிரம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம், எல்லாம் வெளியே ஒண்ணும் தெரியக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிந்தைகள், அடிகள், தூஷண வார்த்தைகள் நமக்கு விரோதமா வரும் பொழுது நம்ம எப்படி துதிக்க முடிகிறது? எப்படி ஜெபிக்க முடிகிறது? முடிய மாட்டேங்குது. நீங்க அதெல்லாம் நீங்க ஜெயித்தாதான், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மாறினாதான் அல்லேலூயா உங்களுடைய சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு பக்கத்தில் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஓயாத நிந்தை, ஓயாத அடிகள்,
ஓயாத தூஷண வார்த்தைகள். சோத்திரம். நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமா இப்படி வரும் பொழுது நம்மனால துதிக்க முடிய மாட்டேங்குது. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமென், அங்க என்ன ஓயாத வந்துச்சு? ஏன் தேவனை ஓயாம துதிக்க முடியல? அங்க என்ன வந்தது? வாசிங்க பார்க்கலாம். ஆமென். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, துக்கம், மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு. சோத்திரம். பல சண்டைகள். சோத்திரம். குடும்பங்களுக்குள்ள, உறவுகளுக்குள்ளாக சண்டை. எப்படி ஜெபம் பண்ண முடியும்? எப்படி ஆராதிக்க முடியும்? எப்படி தேவ சமூகத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண முடியும்? சண்டை. வீட்டுக்குள்ள சண்டை இருந்துட்டே இருந்தா கர்த்தரை துதிக்க முடியாது. அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வராது, தேவனுடைய நன்மை வராது. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில் வீட்டுக்குள்ள நன்மை வராது. சண்டைகள் ஓயணும். ஓய்வில்லாமல் கர்த்தரை துதிக்கிற வீட்டுல, ஓய்வில்லாமல் ஆராதிக்கிற வீட்டுல இதெல்லாம் ஓய்ந்து போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வரவே வராது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். இன்னொரு வசனத்துல வாசிக்கும் பொழுது சண்டை அடைமலையா. சோத்திரம். ஆமா, நீதிமொழி 27:15 வாசிக்கும் பொழுது, 27:15 வாசிக்கும் பொழுது, அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீக்கும் சரி. சோத்திரம். அடைமலை மாறி ஆமென் அல்லேலூயா வாக்குவாதங்கள், சண்டைகள் எழும்பி வீட்டுக்குள் இருக்கும் பொழுது அங்க ஜெபம் பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. சோத்திரம். ஆமென் அல்லேலூயா. ஆமா, ஓய்வில்லாமல் அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அங்கதான் பசி இல்ல, அங்கதான் அல்லேலூயா பட்டினி இல்ல, அங்கதான் வெயில் இல்ல, அங்கதான் உஷ்ணம் இல்ல, அங்கதான் தேவன் அவளை கண்ணீரை துடைப்பா, அங்கதான் அவங்க வாழ்க்கைக்கு தேவன் வேண்டி எல்லாவற்றையும் மேய்த்து கொடுப்பார், எல்லா விதமான நன்மைகளினால் அவர்களை நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஓய்ந்து விடாதே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு நிந்தைகளை, அடிகளை, சண்டைகளை, விரோதங்களையும், தூஷண வார்த்தைகளையும், கசப்புகளையும் இதெல்லாம் பார்த்துட்டு சோத்திரம். ஆமென் அல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஆமென். துதிகளை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது, கர்த்தரை தேடுவதை நிறுத்தக்கூடாது, தேவ சமூகத்துக்கு வருவதை நிறுத்திவிடக் கூடாது. அல்லேலூயா. அதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஓய்ந்து விடாதே. சோத்திரம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆமென் அல்லேலூயா ஓய்ந்து விடாதே, சலிச்சு விடாதே, அது ஓரங்கட்ட விடாதே. சோத்திரம். ஓய்வில்லாமல் தேடு, ஓய்வில்லாமல் ஆராதி, ஓய்வில்லாமல் கர்த்தரை பாடு, ஓய்வில்லாமல் கர்த்தரை துதி. உங்க கண்ணீர்கள் மாறும், உங்க கண்ணீர்கள் மாறும், உங்க வேதனைகள் மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஓய்வில்லாமல் கர்த்தரை தேடின சில மனுஷர்களை உங்களுக்கு முன்பதாக காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமா, ஓய்வில்லாமல் தேவனை துதித்த ஜனங்கள், வேண்டின ஜனங்கள், கண்ணீர் வடித்த ஜனங்கள், கர்த்தருக்காக ஆமீன் செயல்பட்ட சில மனுஷர்களை ஆமீன் அல்லேலூயா ஓய்வில்லாமல் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமா, ஓய்ந்து விடாதே. அல்லேலூயா. எதுல ஓய்ந்து விடக்கூடாது? ஆமீன் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். நம்பர் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு ஆமென் எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எது ஓய்ந்து விடக்கூடாது? நம்முடைய வேண்டுதல் ஓய்ந்து விடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எது ஓய்ந்து விடக்கூடாது? ஓயாமல் வேண்டிடு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஓயாமல் வேண்டிடு. நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய ஜெபம், ஆமென், நம்முடைய தேவனை தேடுகிற காரியம் அது ஓய்ந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்றைக்கு சாமுவேலை நோக்கி ஜனங்கள் வந்தார்கள். சாமுவேலை நோக்கி தேவ பிள்ளைகள் ஓடி வர்றாங்க. அவங்க பிரச்சனையை கொண்டு வர்றாங்க, அவங்க சூழ்நிலையை கொண்டு வர்றாங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய வேண்டுதலை, ஜெபத்தை, தேவ சமூகத்துக்கு வருகிற காரியத்தை நீங்கள் நிறுத்தக்கூடாது. நிறுத்தினால் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. வெயில் உங்க மேல் படும், உபத்திரம் உங்கள் மேல் வரும், பாடுகள் உங்கள் மேல் வரும், கண்ணீர்கள் உங்கள் மேல் வரும். ஆனால் நீங்கள் அதை விட்டு நீங்கள் தேவனை தேடி வரும் பொழுது உங்க கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். உங்க கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பிரச்சனையை நோக்கி அவர்கள் தேவ சமூகத்தை நோக்கி, சாமுவேலை நோக்கி வர்றாங்க.
கவனிங்க. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டி, ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, சீலோவா என்கிற தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய பெட்டி, தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய பெட்டி அந்நிய தேசத்தில், அந்நிய ஊர்ல, அந்நிய பட்டணத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்க இருந்ததுனால ஜனங்கள் ஆசீர்வாதம் இல்லை, ஜனங்களுக்கு நன்மை இல்லை, அவர்கள் புலம்புகிறார்கள். 2ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதி வாசிக்கும் பொழுது 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பெட்டி, மன்னா இருந்த இடம், அல்லேலூயா, ஆரோனுடைய கோல் இருந்த இடம், ஸ்தோத்திரம், தேவனுடைய கற்பனைகள் இருந்த இடம், உடன்படிக்கை பெட்டி, தேவன் பேசுகிற பெட்டி, தேவ பாவ நிவர்த்தி செய்கிற பெட்டி, அப்படிப்பட்ட பெட்டி அவர்களுடைய இடத்தில் இல்லாம அந்நிய தேசத்தில் இருக்கிறது. அதற்காக அவர்கள் பல துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா பெலிஸ்தர் எழும்பி வந்து அவர்களுக்கு விரோதமாக முற்றுகை போடுறாங்க. அவனுக்கு விரோதமா எழும்பி வர்றாங்க, அவங்களை வீழ்த்த வர்றாங்க, பிரச்சனை பண்ண வர்றாங்க, எதிர்க்க வர்றாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை ஜெயிப்பதற்கு இவர்கள் யாரை தேடி வர்றாங்க? சாமுவேலை தேடி, தேவ சமூகத்தை தேடி, மிஸ்பாவை தேடி வர்றாங்க. அங்கு ஓய்வில்லாமல் வேண்டிக் கொள்ளும், ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல் ஓயக்கூடாது, நம்ம ஜெபம் ஓயக்கூடாது, அசந்து போயிடக்கூடாது, நிர்விசாரமா விட்டுறக்கூடாது, அசதியாய் விட்டுறக்கூடாது, ஜெபத்தை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. ஊழியத்தை விட்டுவிடக்கூடாது, பாஸ்டரை விட்டுவிடக்கூடாது, சத்தியத்தை விட்டுவிடக்கூடாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பணத்துக்காக, பொருளுக்காக, வேலைக்காக, உறவுக்காக நம்முடைய அல்லேலூயா தேவன் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. இந்த ஜனங்கள் 20 வருஷம் இழந்து போனாங்க. 20 வருஷம் அவங்க வாழ்க்கையில அது கண்ணீரத்தான், வேதனைத்தான் அனுபவிச்சாங்க. இன்னைக்கு சாமுவேல்ட்ட போராடுறாங்க, நாங்க இவைகளை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சாமுவேலை நோக்கி போராடி ஜெபிக்க வர்றாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க சாமுவேல் சொல்றாரு, கவனிங்க, ஸ்தோத்திரம். 3ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பினார், அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்துக்களையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கினார், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கினார், அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள் செய்தால், அப்பொழுது அவர் என்ன செய்வார்? உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி. ஆமா, அவன் வேண்டுதல் பாருங்க, என்ன சொல்றாங்க? எங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற வேண்டும், எங்களுடைய பிரச்சனை மாற வேண்டும். அங்க ஓயாமல் சாமுவேல் இடத்தில் போராடுறாங்க. ஆனா அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்றாரு, உங்க வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சமூகத்தில் இருக்கிற அஸ்தரோத்துக்களை, அந்நிய தெய்வங்களை விலக்கணும். கவனிக்கிறீங்களா? உங்களை யாரும் இப்ப பொண்ணு பார்க்க வரல, கீழே குமிஞ்சுட்டு உட்கார்றதுக்கு எல்லாம் நிமிந்து நல்லா பாருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா உற்சாகமா உட்காருங்க, நல்லா நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம், நல்ல சுறுசுறுப்பா உட்காருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீங்க சோர்வா இருந்தீங்கன்னா பிரசங்கம் சோர்வா வரும், சோத்திரம். நீங்க உற்சாகமா இருந்தீங்கன்னா பிரசங்கம் உற்சாகமா வரும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இங்க வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் சொல்ற, உங்க வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் அந்நிய தெய்வங்களை விலக்கணும். என்ன செய்யணுங்க? அந்நிய தெய்வங்களை. அந்நிய தெய்வம்னா என்னது? அந்நிய தெய்வம்னா என்னது? இயேசுவை விட எது நமக்கு முக்கியமா தெரியுதோ அதெல்லாம் அந்நிய தெய்வம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை விட, சொல்லுங்க, ஏசப்பாவை விட எது நமக்கு அதிகமா தெரியுதோ அது எல்லாமே அந்நிய தெய்வம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் முழு இருதயத்தோடு தேடினால், முழு இருதயத்தோடு நீங்க திரும்பினால், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அந்நிய தெய்வங்களை உங்கள் நடுவில் இருந்து விலக்கி கொண்டால், ஸ்தோத்திரம், உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கினால், ஸ்தோத்திரம், நீங்கள் அவருக்கே ஆராதனை செய்து கொண்டால், பெலிஸ்தியனை உங்க வாழ்க்கையிலிருந்து என்ன செய்வேன்? நீங்களாக்கி விடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு, வேண்டுதல் நிறைவேறாதபடிக்கு சில அந்நிய தெய்வங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
ஏன் இன்னைக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு லேட்டு அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, என் புள்ள நாளத்தான் லேட்டு. எல்லாம் சொல்லுங்க, எதனால லேட்டு? என் புள்ள கிளம்புறதுனால தான் லேட்டு. திடீர்னு கிளம்புற நேரத்துல அழுகாட்சி புடிச்சிருச்சு, திடீர்னு கிளம்புற நேரத்துல புள்ள கிளம்பல. அப்ப புள்ள யாரு நமக்கு? சொல்லுங்க, புள்ள யாரு? அந்நிய தெய்வம். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. மசாலா அரைக்கும் போது மசாலா அரைக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, ஆலயத்துக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சோத்திரம். அப்போ நீங்க வைக்கிற குழம்பு உங்க வாழ்க்கையில, சொல்லுங்க, வாய திறந்துதான் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அப்படி எல்லாம் எடுத்து பாருங்க, நிறைய அந்நிய தெய்வங்கள் நம்முடைய சரீரத்துல வாழ்க்கையில இருக்கு. ஆமென் சொல்லுங்க. கிளம்பும் போது வண்டி மக்கார் பண்ணும், ஆலயத்துக்கு வர்றதுக்கு மட்டும்தான் வண்டி மக்கார் பண்ணும். சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அந்த வண்டி இன்றைக்கு இயேசுவின் வண்டியா மாறுவதாக. எல்லா அசுரோத்துக்கள் மாறட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆலயத்துக்கு வர்ற நாட்கள்ல ஓனர் கூப்பிட்டாருன்னா அந்த ஓனர் தான் நமக்கு யாரு? அப்ப ஓனரா அந்நிய தெய்வமா அல்ல ஆண்டவரா? அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு அந்நிய தெய்வத்துக்கு பின்னாடி போறதான் வேண்டுதல் நிறைவேறல, ஆசீர்வாதம் நடக்கல, உன்னை வேண்டுகிற விரும்புகிற காரியம் இதுவரைக்கும் நடக்கல. எதற்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதற்கோ முக்கியத்துவம் பற்றி நம்ம பின்பற்றி போகிறோம், அதனால தான் நம்ம வேண்டுதல் இன்னும் நிறைவேறவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலையில ஓனர் கூப்பிடுறான்னா சோத்திரம். உங்களுடைய வேலைக்கு ஆட்கள் கூப்பிடுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லணும், நான் இயேசுவை தவிர வேற யாரையும் பார்க்க வர்றது இல்லையா? ஆமென் சொல்லுங்க. நீ சத்துருக்களை ஜெயிப்ப, நீ எதிரிகளை ஜெயிப்ப, உங்க வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய சில விஷயங்களை ஜெயிப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை எல்லாம் பார்த்தா சாம்பியல் சொல்ற மாதிரிதான் இருக்கு. உங்க இருதயங்களை அல்லேலூயா முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல திரும்புங்க. முழு இருதயமே வரமாட்டேங்குது. அல்லேலூயா வரமாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கதையடிக்க, ஊர்ல போய் கதையடிக்க, நம்ம விசேஷத்துல போய் கதையடிக்க, ஊர் சுத்துறதுக்கெல்லாம் இருதயம் முழுசா போகும். ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் இருதயம் முழுசா வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரம் பேசுற மாதிரி பாஸ்டம்மா பேசிருக்கலாம் போல இருக்கு. சோத்திரம். ஏன் பாஸ்டர் இன்னைக்கு வந்து இப்படி பேசுறாரு? ஆமா பாஸ்டர், வார வாரம் நீங்க வெளியே போங்க பாஸ்டர், பாஸ்டம்மாவே பேசட்டும் பாஸ்டர். இருக்கிறீங்களா? பாஸ்டம்மா பேசுறேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 2-3 பேர் கையை தூக்குறாங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆமா சோத்திரம். முழு இருதயத்தோடு தேடினால் உங்க வேண்டுதல் நிறைவேறும். ஓயாத வேண்டுதல். சோத்திரம். ஓயாமல் கர்த்தர் வேண்டுதல் நிறைவேறணும். அந்நிய தெய்வன் அகற்றணும், அஸ்ரோத்துக்களை நம்மளை விட்டு அகற்றணும். ஆமென் சொல்லுங்க. எப்ப நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் ஃபுல்லா கொடுக்கிறோமோ, எப்ப ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நம்ம குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நமக்கு எதிராக இருக்கிற பெலிஸ்தியனை நம்மை விட்டு விலக்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. முழு இருதயத்தோடு துதிக்கணும். பாட்டு மட்டும் பாடக்கூடாது. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். உட்காந்துட்டே ஆராதிக்க கூடாது அப்படி பாட்டு பாடும்போது. ஆமென் சொல்லுங்க. எப்படி பாட்டு பாடுறது? உம்மை முழு இருதயத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. உட்காந்துட்டா இல்ல கை காலம் தூக்காமையா, அசைக்காமையா, நம்ம சரீரம் அசைக்காமைய நம்ம அப்படி பாட்டு பாட முடியுமா? முழு இருதயம் வந்துருச்சுன்னா நீங்க உட்கார மாட்டீங்க, நிக்க மாட்டீங்க, எங்காவது ஓடத்தான் தோணும், ஃப்ரீயா எங்காவது வந்து நிக்கத்தான் தோணும், ஆராதிக்கத்தான் தோணும். உங்க சரீரம், உங்கள் எண்ணங்கள் எல்லாம் தேவனை நோக்கித்தான் பார்க்கும். கையை தட்டாமல் இருக்க முடியாது, வாயை திறக்காமல் இருக்க முடியாது, கையை உயர்த்தாமல் இருக்க முடியாது. முழு இருதயம் வந்துருச்சுன்னா நீங்க ஜெயம் பெற்றுட்டீங்கன்னா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில பேருக்கு தூக்கம் ஒரு அஸ்தரோத்து, அந்நிய தெய்வம். உங்களை அந்நிய தெய்வம் தூங்குற பிசாசு, தூங்கு பிசாசு. அந்த பிசாசு வெளியே போனாதான் நீ ஜெயிக்க முடியும், உன் சரீரம் பலப்பட முடியும், எதிரியை ஜெயிக்க முடியும். உம்முன்னு இருக்கிற பிசாசு, சில பிசாசு உம்முனே இருக்கும், அது ஊம பிசாசு. வாய திறக்க என்ன செய்யாது, விடாது. சோத்திரம். சில பிசாசு சிரிக்காத பிசாசு, சில பிசாசு சிரிக்கிற பிசாசு இருக்கு, ஆனா அது சில பிசாசு சிரிக்காத பிசாசு. சிரிக்காமையே நம்ம வச்சுக்கோம், உம்முனே வச்சுக்கோம்.
எங்கேயோ அல்லேலூயா புடிச்சு கொண்டு வந்து ஜெயில உட்கார வச்ச மாதிரியே உட்கார்ந்துட கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் இருக்கணும். நான் தேவனை, உயிருள்ள தேவனை ஆராதிக்க, உயிருள்ள தேவனை தேட, உயிருள்ள தேவ சமூகத்தில் துதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அந்நிய தெய்வங்கள் அஸ்தரோத்துகள் அகற்றினால் உங்க வேண்டுதலை நிறைவேறும். இதற்கு மிஸ்பாவில வந்து கூடி மன்றாடி பாருங்க. 4ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல அவைகளை விலக்கி விட்டு, ஸ்தோத்திரம், 5ஆம் வசனத்துல கர்த்தரை மன்றாடும்படிக்கு எல்லாரும் மிஸ்பாவில கூட்டம் கூடினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் மிஸ்பாவில கூடி வந்தார்கள் மன்றாடும்படி, ஜெபிக்கும்படி. ஆலயம்னு வந்துட்டாவே நமக்கு என்ன வேலை சொல்லுங்க? ஆலயத்துக்கு வந்தா கம்முன்னு உட்கார்றதுக்கா வரோம்? கும்முன்னு உட்கார்றதுக்கா வரோம்? துதிக்கிறதுக்கு வரோம், ஜெபம் பண்றதுக்கு வரோம். ஆமென். கையை உயர்த்த வரோம், வாயை திறக்க வரோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வரோம். சிலர் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் கையை தூக்க சொல்றாரு, வாயை திறக்க சொல்றாரு, எலும்பி நிக்க சொல்றாரு, அப்புறம் உட்கார சொல்றாரு, சொல்ல சொல்றாரு, அதை பண்ண சபைனா அதெல்லாம் பண்ணணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு ரெடியா இருக்குது, ஃப்ரீசர் பாக்ஸ் ரெடியா இருக்கு. அங்க யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. சோத்திரம். யாரும் உன்னை கையை தூக்கு, கையாட்டு, வாயத்தர, கண்ணத்தொர, ஆ சொல்லு, ஈ சொல்லு, ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. நீ உம்முன்னு இருக்கோன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் ரெடியா இருக்கு. ஆலயம் என்றால் நீ துதிக்கணும், ஆராதிக்கணும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், உயர்த்தணும். அல்லேலூயா. சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. வேண்டுதல் நிறைவேறும். ஓயாத வேண்டுதல் நிறைவேறும். ஓயாமல் ஜெபிக்கிற ஜெபம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் ஓய்வில்லாமல் இரவும் பகலும் துதித்துக் கொண்டிருந்தாங்களா. இங்க ரொம்ப துதிக்கிறதுக்கு சங்கடப்பட்டீங்கன்னா, இங்க ஜெபிக்கிறதுக்கு சங்கடப்பட்டீங்கன்னா, இங்க ஜெபத்துக்கு வர்றதுக்கு சங்கடப்பட்டீங்கன்னா, பரலோகத்துல என்ன வேலை தெரியுமா? 24 மணி நேரமும் தேவனை துதிக்கிற வேலைதான். உட்கார்றது கூட நேரம் இல்ல தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு நேரம் இல்ல? உட்கார்றதுக்கு நேரம் இல்ல. எங்கேயும் போக முடியாது. ஆமென் சொல்லுங்க. சிங்காசனத்துல பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு முன்னாடி நின்று இரவும் பகலும் ஆராதிச்சு கொண்டே இருக்கணும். பாஸ்டர் சீக்கிரம் முடிங்க பாஸ்டர், நான் மத்தியானம் போய் சமையல் பண்ணணும். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. சமையலுக்கு வேலை இல்ல. ஹல்லேலூயா. துணி துவைக்க நேரம் இல்ல. காலையில சில பேர் துணி துவைச்சு அலாசி போட்டு காய போட்டு ஊற வச்சு அதெல்லாம் முடிச்சிட்டு வர்றோம். அதுக்கெல்லாம் பரலோகத்துல இடம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. சிலர் அரிசி ஊற வச்சுட்டு வருவாங்க. இங்க சபையில உட்காரும் போது நினைப்பெல்லாம் அரிசி நல்லா ஊறி இருக்குமே, ஐயோ இன்னைக்கு பார்த்து பாசி இப்படி பேசி, இன்னைக்கு பார்த்து ஊற வச்சுட்டு வந்தனே, எடுத்து வச்ச அரிசி அப்படியே வச்சுட்டு வராம நான் வேற ஊற வச்சுட்டு வேற வந்துட்டேன், இன்னைக்கு வேற அந்த அரிசி என்னாச்சு கதியாச்சோ. அல்லேலூயா. ஆமா. ஓய்வில்லாமல் துதிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் யோசனையே அல்ல. பரலோகத்தில் இதுக்கெல்லாம் வேலையே அல்ல. எப்ப நாம அப்படி உணர்ந்து இருதயத்தை முழுமையா கொடுக்கிறோமோ நம்ம வேண்டுதல் நிறைவேறிவிடும். எதிரிகள் பயப்படுவார்கள். எதிரிகள் நமக்கு விரோதமா வரமாட்டாங்க. நமக்கு விரோதம் எந்த போராட்டம் வராது. நமக்கு விரோதம் எந்த வியாதி வராது, எந்த பிரச்சனை வராது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இன்னைக்கு இருக்கிற வியாதிக்கெல்லாம் டாக்டர் சொல்றாங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன பண்ணணுமாங்க? நீங்க நல்லா துதிச்சு ஆராதிச்சாவே எக்ஸசைஸ் பண்ணின மாதிரி தான். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. நான் அந்த ஸ்டேஜ்ல ஏறிட்டுனா ஒரு நாளைக்கு எத்தனை முறை நடக்கிறேன். அப்ப எனக்கு வாக்கிங் தேவையில்லைங்கிற நான். அப்ப ஆலயத்துக்கு வந்துட்டாவே எனக்கு என்ன தேவையில்லை. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. சோத்ரு. நான் போட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது அப்படி கை காலெல்லாம் அசைக்கிறதுனால என்ன வந்துருது? என்ன வந்துருது? எக்ஸசைஸ் வந்துருது. நான் கையெல்லாம் தூக்கி டெய்லியும் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா தேவ சமூகத்துல நான் கையை தூக்குறேன், கையை இறக்குறேன், கையை ஆட்டுறேன், இடுப்பு ஆட்டுறேன். எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய எல்லா யோகாசனம் சபையில நான் பண்ணிடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா. பல ஆசனம் இருக்கு. யோகால போனீங்கன்னா பல ஆசனம் இருக்கு. சபைக்கு வந்துட்டா எந்த ஆசனம் தேவையே இல்லை. சிங்காசனத்துக்கு முன்னாடி நல்ல துதிச்சா போதும், எல்லா ஆசனம் அங்க வந்துடும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எந்த வியாதி, நல்லா துதிக்கிறவங்களுக்கு எந்த வியாதியும் வராது. நல்லா ஆராதிக்கிறவங்களுக்கு எந்த ஆமென் வியாதியும் வராது. சோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழு இருதயத்தோடு தேவனை தேடும் பொழுது எந்த சுகரும் வராது, எந்த பிரஷரும் வராது. ஆமென் சொல்லுங்க.
துதிக்காம அடுத்தவனுக்கு ஆப்பு வைக்கலாம், அவனுக்கு ஈப்பு வைக்கலாம், அவனுக்கு ஏதாவது வைக்கலாம், அவனுக்கு ஏதாவது பேசணும், 4 வார்த்தை தேடு, 4 வார்த்தை சொல்லி, கெட்ட வார்த்தை 4 சொல்லிடி, அவன் 2 வார்த்தைக்கு திட்டம் வச்சிருக்கிறேன், நீ ஏதாவது 2 வார்த்தை புதுசா இருந்தா குடுடி. அப்படிலாம் பேச வேண்டிய நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோத்திரம். ஆமே. தேவ சமூகத்துல வந்து துதிச்சா போதும், நம்ம இருதயங்கள் ஃப்ரெஷ் ஆயிரும், நம்ம வாழ்க்கைகள் ஃப்ரெஷ் ஆயிரும். எவனுக்கும் பாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா, உற்சாகம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஓயாமல் தொந்தரவு பண்ணுகிற ஜெபம் தான். இருதயத்தில் இருக்கிற எல்லா அஸ்திரவத்துக்கள் போகணும். நம்மனால இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியல? 1008 வேலையை மண்டைக்கு மேல வச்சுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும். சிலருக்கு மட்டும் தான் சொல்றேன், எல்லாரும் 5 மணிக்கு எந்திரிக்கிறது இல்ல. சிலருக்கு சொல்றேன் 5 மணிக்கு எந்திரிக்கணும், பட 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 படன்னு என்ன கலப்பணும், எல்லாம் ஜெய வேண்டி செலுந்தணும். 7 மணிக்கு எல்லாம் ஆமே அல்லேலூயா போயிடணும். சோத்திரம். ஆமா அல்லேலூயா போயிட்டா மதியானம் ஆமே அல்லேலூயா 12 மணிக்கு 11 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துடணும், சாப்பிடணும், மறுபடியும் குடுகுடுன்னு ஓடணும். சில ஒரு ஷெட்யூல் டைம் வச்சிருக்கிறா. அந்த பர்ஃபெக்ட் டைம் கரெக்டா கீப் பண்ணிடுவாங்க. ஆலயத்துக்கு வருகிற நேரம், ஜபத்துக்கு வர நேரத்தை அந்த பர்ஃபெக்ட் கீப் பண்ணிடுறாங்க. செய்யறாங்களா? திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் பர்ஃபெக்டா டைம் வேலை செய்யும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாட்ச் ஓடாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆமென் சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை எந்திரிக்கிற 5 மணி, ஞாயிற்றுக்கிழமை அந்த 5 மணிக்கு என்ன செய்யாது? அலாரம் அடிக்காது, வாட்ச் ஒர்க் ஆகாது, அன்னைக்கு வாட்ச் ரிப்பேர் ஆயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு ஓடுற வேகம், ஞாயிற்றுக்கிழமை அந்த வேகம் என்ன செய்யாது? முழுகிறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்சம் கூட சேர்ந்து படுத்துக்குவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த டைமுக்கு வேலைக்கு போகணும்னா எவ்வளவு வேகமா அல்லேலூயா சோத்து மூட்டையை கட்டி வாட்டக்கேன் அல்லேலூயா 2 லிட்டர் வாட்டக்கேன் தண்ணி ஊத்தி அப்படியே கிளம்பி துண்டு குண்டு அவன் எல்லாம் எடுத்துட்டு எவ்வளவு ஒண்ணு மிஸ் பண்ணாம போறோம். என்ன ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. செங்கல் மாதிரி செல்போன் இருக்கு, அதுக்கு சார்ஜ் ஏறதுக்கு பல மணி நேரம், அந்த சார்ஜ் போடுறதுக்கு நேரம் வருது. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நம்மளை சார்ஜ் ஏத்துறதுக்கு நேரம் வர மாட்டேங்குது. நம்ம வேண்டுதல் எப்படி நிறைவேறும்? வேண்டுதல் எப்படி நிறைவேறும்? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அந்நிய அஸ்தரோத்துக்களை நம்மளை விட்டு விலக்கினால்தான் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் ஓயாமல் துதித்தாங்க. வெளிப்படுத்தல் 4:8. சோத்திரம். இரவும் பகலும் ஓயாமல் துதித்தாங்க. 7, 15, 16, 17 அவர்கள் கண்ணீரை துடைத்தா, அவர்களை அல்லேலூயா அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர்களை நடத்தினார், மேய்ச்ச வைச்சா, அவர்களை கண்ணீர் எல்லாம் துடைச்சாரு, அவங்க பசி எல்லாம் போக்கினாரு. ஆமென் சொல்லுங்க. இங்க படுகிற அந்த பிரயாசம் எல்லாம் தேவ சமூகம் தான் அதை நிறைவேற்றுகிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன், கவனிங்க. சோத்திரம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல, சோத்திரம் சாரி லூக்கா 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 11:7. பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்றான். இதனால கவனிங்க, இங்கே ஒரு நண்பன், சோத்திரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கும் இடத்தில் பாதி ராத்திரியில் போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டான். சோத்திரம். கவனிங்க, ஒருவனுடைய நண்பன் பாதி ராத்திரியில் நடுராத்திரியில் வந்திருக்கிறான், வீட்டை தேடி பசியோட வந்திருக்கிறான். அவன் வீட்டுல வைக்கிறதுக்கு அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. பக்கத்து வீட்டுல போய் கதவை தட்டுறான். பக்கத்து வீட்டுல போய் கதவை தட்டி, உங்களிடத்தில் ஏதாவது 3 அப்பம் இருந்தால் கொடுங்கள், என்னுடைய நண்பன் வந்திருக்கிறான், சிநேகிதன் வந்திருக்கிறான், கொடுப்பது என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீங்கள் எனக்கு 3 அப்பங்களை கொடுங்கள். அவர்கள் வீட்டில் ஏகப்பட்ட அப்பம் இருக்கிறது.
ஸ்தோத்திரம். ஆனால் அவள் தூங்கிவிட்டாள், பிள்ளைகள் தூங்கிவிட்டார்கள், இனி எழும்பி என்னால கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவள் மீண்டும் என்ன செய்கிறான்னா, அவன் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறவன் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தம் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, என் நண்பன் கேட்கிறான் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கலையா? எதுக்காக கொடுக்கிறான்? என்னிடத்தில் வருந்தி கேட்கிறான், தொந்தரவு பண்ணி கேட்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அவள் எழும்பி கொடுத்தாளாம். இதோட சத்தியம் நல்லா கவனிங்க. அவன் பாதி ராத்திரியில அது பிரயாணத்திலே இருக்கிற மனுஷன், அவன் சாப்பிடுறது கூட நேரம் இல்லாம ஊர் சுத்துறவன். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவன் எப்பவுமே ராத்திரியே பயணம் பண்ணுகிறவன், பிரயாணத்திலே இருக்கிறவன், குடும்பத்து மேல கவனம் இல்லாதவன், மற்றது மேல கவனம் செலுத்தாதவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்த பொழுது அவனுக்காக அவன் தொந்தரவு பண்ணி கேட்கிறான், வருந்தி கேட்கிறாங்கிறதுக்கு வேண்டியே அவன் கொடுக்கிறான். நண்பனுக்காக கொடுக்கலையா? எப்படி கொடுக்கிறான்? வருந்தி கேட்கறதுனால. இன்னைக்கு பல டைம்ல சோத்துறோம், நம்ம கேட்கிற அந்த வருந்தி கேட்பது, தொந்தரவு பண்ணி கேட்பது, இது தேவ ஆவியா நமக்கு அற்புதங்களை செய்கிறான். தேவனிடத்துல டார்ச்சல் பண்ணி கேட்கணுமா, தொந்தரவு பண்ணி கேட்கணுமா? சில டைம்ல ஆண்டவர் நமக்கு செஞ்சிருவாரு, எல்லாம் நமக்கு நடத்திடுவாரு அப்படி நம்ம அல்லேலூயா அசால்ட்டா இல்லாம அவரை டார்ச்சல் பண்ணணும், தொந்தரவு பண்ணி கேட்கணுமா? அவன் சொல்லுங்க, வருந்தி கேட்கணுமா? எனக்கு கொடுத்து ஆகணும், நீர்தான் கொடுக்கணும், நீர்தான் செய்யணும், வருந்தி கேட்கணுமா? சிநேகிதனா இருப்பதுனால கொடுக்கல, வருந்தி கேட்டதுனால கொடுத்தாரா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது நம்முடைய வேண்டுதல் வருந்தி கேட்கணும், ஓயாமல் கேட்கணும். நம்ம அஸ்திரோத்துக்களை அகற்றிவிட்டு கேட்கணும், முழு இருதயத்தோடு கேட்கணும். இரண்டாவது ப்ளீஸ் பண்ணி, வருந்தி, தொந்தரவு பண்ணி கேட்கணும். நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிற நேரம் வரும். அது என்ன ராத்திரியா இருந்தா, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. முதல்ல சாமுவேல்கிட்ட தொந்தரவு பண்ணி ஜனங்கள் கேட்டாங்க, எனக்கு இதுக்கு நடத்தி ஆகணும், நாங்க ஜெயிச்சு ஆகணும், இது எங்களுக்கு விடுதலை ஆகணும். இரண்டாவது தொந்தரவு பண்ணி கேட்கிறார் நடுராத்திரியில. இது சாப்பிடுற நேரம் அல்ல, எல்லாம் தூங்குற நேரம். ஆனாலும் அவன் தொந்தரவு பண்ணி கேட்டதுனால அவள் எழும்பி கொடுத்தாள். ஆவியானவர் நமக்கு அப்படி செய்வார். எந்த ராத்திரியானாலும், எந்த சூழ்நிலையானாலும், எந்த நேரமானாலும் அவிடத்தில் போராடி கேட்கும் போது நமக்கு பதிலே கொடுக்க வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யாருன்னு பாக்குறது இல்ல, எப்படிப்பட்டவன் நினைக்கிறது இல்ல, நம்மிடத்தில் வருந்தி கேட்டதினால் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நடுராத்திரி ஆனாலும் கதவை தட்டணும், தேவ சமூகத்துல நின்று கதவை தட்டணும், தேவன் சமூகத்துல கேட்கணும். ராத்திரி எல்லாம் தூங்குறதுக்கெல்லாம் நமக்கு தேவன் கொடுத்தது, ராத்திரி எல்லாம் போராடுகிற நேரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ராத்திரி எல்லாம் கொஞ்ச நேரமா ஜெபம் பண்ணணும், ராத்திரி எல்லாம் போராடி ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறேன்? நான் நேற்று ராத்திரி என் குடும்பத்துல சொன்னேன், நான் 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ண போகிறேன். சின்ன பாசமாடி சொன்னேன், நீ 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணணும். லிஃப்னா சொன்ன, லிஃப்னா நீ 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணணும். என்ன அல்லேலூயா. ராத்திரி கண்டினியூவா ஜெபம் நடக்கணும், ராத்திரி கண்டினியூவா ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. அடுத்த வருஷம் அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் சபையில கொண்டு வர போறோம். நீங்க எல்லாம் வந்து ஜெபம் பண்ணணும், முழுவதும் ஜெபம் பண்ணணும். சபையில பகல் எல்லாம் ஜெபம் நடக்கணும், மத்தியான ஜெபம் நடக்கணும், சாயங்கால ஜெபம் நடக்கணும், ராத்திரி ஜெபம் நடக்கணும். ஒரு வேண்டுதல் நிறைவேற, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதற்கு ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. உபவாச ஜெபத்துல நான் கடந்த வாரத்துல சொன்னேன், ஒவ்வொரு நாளும் இங்க ஜெபம் நடக்கும்னு சொன்னேன். ஒரு ஆத்மா அதுக்காக கடந்த வாரம் முழுவதும் இங்க வந்து ஜெபம் பண்ணி இருக்குது. கர்த்தர் பாருங்க, அந்த இருதயத்தை நமக்கு தரணும், கொடுக்கணும். இந்த காதல கேட்டு இந்த காதல போறதல்ல. அல்லேலூயா. நம் தேவனுக்காக வாழணும், உலகத்துக்காக வாழ்றதுக்கல்ல. உலகத்துக்காக வாழ்ந்தேன்னா உலகத்திலேயே அடி விழுகும், உலகத்திலேயே பிரச்சனை வரும், உலகத்திற்கு விரோதமா நமக்கு சீக்கிரத்துல மரணம் வரும். ஆண்டவருக்காக வாழ பிரியப்படுங்கள், ஆண்டவருக்காக ஜீவிக்க பிரியப்படுங்கள்.
சிலர்லாம் ரொம்ப சேட்டை பண்றீங்க. ஊழிக்காரன் சொல்ல கீழ்ப்படுகிறது இல்ல, சபை சொல்றது கீழ்ப்படுகிறது இல்ல, நிர்விசாரமா விடுறோம், ஏனோ தானோன்னு விடுறோம். ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்துற போகுது, என்ன வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு பயமில்லாத வாழ்க்கை. என்ன ராத்திரியானாலும் போராடி கேட்கிறான் பாருங்க, அந்த ஜெபத்துக்கு தேவன் விடுதலை தருகிறாரே. ஆமென் சொல்லுங்க. ராத்திரி எல்லாம் படுத்து கொரட்ட விடுறதா, பகலெல்லாம் படுத்து கொரட்ட வர்றதுக்கா தேவன் நம்ம வாழ்க்கையை கொடுத்தாரு? ராம் முழுவதும் போராடினேன், ஒன்றும் ஆசைக்கப்படல, ஒன்றும் எனக்கு கிடைக்கல. அவனுக்குத்தான் தேவன் பலனை கொடுத்தா. உன் பிரயாசத்துக்கான பலனை கொடுப்பார். என்ன பிரயாசம், ஜெபத்துக்கு என்ன பிரயாசம் எடுக்கிறோம் நம்ம? நான் ஜெபம் பண்ண ஒண்ணுமே நடக்கல, நான் ஜெபம் பண்ண எனக்கு எதுவுமே நடக்கல. என்ன பிரயாசப்பட்ட அந்த ஜெபத்துக்கு? ஆமென் சொல்லுங்க. பேதுரு மீன் பிடிக்கிறதுக்கு ராம் முழுதும் வலைய போட்டு போட்டு பார்த்தான். அப்படி வலைய போட்டான், இப்படி வலைய போட்டான், கொஞ்சம் ஆழத்துல வலைய போட்டான். அவனுக்கு முடிஞ்ச எல்லா பிரயாசமும் அவன் செய்து பார்த்தான், ஆனாலும் அகப்படல. அப்படிப்பட்டவனுக்கு தான் தேவன் கொடுப்பார். பாஸ்டர் எனக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்காக நல்ல பாரமா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீங்க என்ன பாஸ்டர் பண்ண போறீங்க? ஹலோ, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளாவது நீ பிரயாசப்பட்டாயா? ஒரு ராத்திரியாவது நீ விழித்திருந்து பிரயாசப்பட்டாயா? பாஸ்டர் ஜெபம் பண்ண சொல்லிட்டு நீ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீனா? அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் உபவாச ஜெபத்துல எங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்க வரமாட்டோம் பாஸ்டர். ஆமென். இந்த உபவாச ஜெபத்திலாவது எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் பாஸ்டர், எங்களுக்காக உருக்கமா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆனா நாங்க மட்டும் வரமாட்டோம் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை முறை சொன்னாலும் நாங்க வரமாட்டோங்கிற நிலை அல்ல, தேவ சமூகத்திற்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. பிரயாசப்படுகிறவன் முந்தி பலனை அடைவான். எதுக்கோ பிரயாசப்படுறோம். ஆமென் சொல்லுங்க. எதுக்கோ பிரயாசப்படுறோம். ஓனர் என்ன சொன்னாலும் அதை கரெக்டா செஞ்சிடறோம். மறு பேச்சு பேசுறது இல்ல. சரிங்க சாமி பண்ணிடுங்க சாமி, நான் தானுங்க பாத்துறோம், இதுல என்ன இருக்கு? இப்ப பாருங்க, 5 நிமிஷத்துல பாருங்க, கிளீன் பண்ணிடுறோம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. போன் பண்ணாருன்னா உடனே இதா இப்ப வந்துடுறோம், எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துடுறோம், எல்லாம் பாத்துக்கலாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. 2 வாரமா சர்ச்சுக்கு வரல, இந்த வாரம் வர முடியாது பாஸ்டர். எவ்வளவு அசால்ட்டா சொல்றோம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க தோப்புல அட்னஸ் கரெக்டா போகுது, நீங்க போற வேலைக்கு அட்னஸ் கரெக்டா போகுது. ஆமென் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்தந்த காரியத்துல கரெக்டா அட்னஸ் இருக்குது, ஆனா எங்க அட்னஸ் கரெக்டா இல்ல? ஆலயத்துல, தேவ சமூகத்துல ஜெபம் என்கிற மிஸ் பண்ணிட்டோம். அல்லேலூயா. சாயங்காலமா நான் போய் நின்றோம், சாமி எல்லாம் பண்ணிட்டனுங்க, நீங்க சொன்னது எல்லாம் முடிச்சிட்டனுங்க, எஸ்டா வேலை பார்த்துட்டனுங்க, நாளைக்கு நான் வர்றதுக்கு கொஞ்சம் 1 மணி லேட் ஆகும் பாருங்க, இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் சாமி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆனா ஜெபம் தேவ சமூகத்துல கேட்கிற ஜெபம் சுத்தமா ஜெபம் இல்ல. நிறைய வீட்டுல ஆவி அவிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் இல்ல, பிரயாசம் இல்ல, ஜெபத்துக்கான எந்த பிரயாசமும் இதுவரைக்கும் எடுக்கல. உன் ஜெபம் கேட்கப்படணும், வேண்டுதல் கேட்கப்படணும்னா நீ பிரயாசப்படணும், நீ கதவை தட்டணும். அதற்காக எடுக்கிற முயற்சி என்ன? என் பிள்ளை மாறல, என் குடும்பம் இப்படி மாறிடுச்சு, என் மருமக இப்படி மாறிடுச்சு, என் குடும்பம் இப்படி வரும் நினைக்கல, என் வாழ்க்கை இப்படி நடக்க நினைக்கல, அதுக்காக என்ன ஜெபம் பண்ணின? அதுக்காக என்ன பிரயாசப்பட்டோம்? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் என் குடும்பத்துக்கான ஒரு நாள் சபையில வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறேன்ப்பா ஆண்டவரே. ஒரு ராத்திரி முல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறேன், அல்லது ஒரு பகல் ஃபுல்லா உட்கார்ந்து நான் சபையில உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்றோமா? கண்ணீர் மட்டும் இங்கிருந்து இங்க வரைக்கும் வந்துரும், குடமா புடிச்சு வச்சுக்கலாம். ஆண்டவரே ராத்திரி எல்லாம் நான் அழுதாப்பா, அது ஒரே அழுத நிக்கவே முடியல, என் கண்ணீரை தொடச்சு கச்சிப்பெல்லாம் பெட்ஷீட்டே ஈரமாயிருச்சு. ஆமே. தேவ சமூகத்துல உன் பிரயாசத்தை கொடுத்தியா, உன் வேண்டுதல் நிறைவேறு, உன் வேண்டுதல் நிறைவேறு. உன் பிள்ளை பாவத்துல போகுது, உன் பிள்ளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யுது, உன் பிள்ளைக்காக என்ன நீ பிரயாசப்பட்ட தேவ சமூகத்துல?
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எடுக்க வேண்டிய விளக்கமாத்த நீ அப்பவே எடுத்திருந்தீனா? ஆமென் சொல்லுங்க. நாங்களாம் அது வாங்கினால தான் தைரியமான ஸ்டேஜ்ல சொல்றேன். நான் அந்த அடி அன்னைக்கெல்லாம் வாங்கலன்னு இன்னைக்கு நான் இப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப 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 மோசமா போயிருப்பேன். சரீரப்பிரகாரமா அடி வாங்கின, ஆவிக்குரிய வாழ்க்கையில சில அடிகள் வாங்கினதுனால தான் தேவ சமூகத்தில் இன்னைக்கு நிக்க முடிகிறது, வைராக்கியமா நிக்க முடிகிறது. ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரயாசம், தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சபையில தரிசனம் பார்க்கிறோம், டெய்லியும் பார்க்கிறோம், தரிசனத்தை பார்க்கிறோம், பாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்கிறோம். ஆனா அதுக்காக நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நமக்காக உபவாச பிரேயர் நடக்குது. நமக்காக தானே சபையில பாஸ்டர் வச்சிருக்காங்க, நமக்காக தான் இந்த ஜெபம் வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற பாரம் நமக்கு வருதா? பாஸ்டர் சாயங்காலம் கொண்டு வச்சா நாங்க எப்படி வர்றது? ஆமென் சொல்லுங்க. இயேசுவை தேடி ராத்திரி ஓடுனாங்க மலைக்கு மேல. இயேசுவை பார்க்கணும் ஓடுனாங்க. அங்க கரண்ட் இல்ல, பஸ் வசதி இல்ல, எந்த கார் வசதி இல்ல. ஆமென். ரெட் டாக்ஸியோ, கோ டாக்ஸியோ, OLXலோ அங்க ஒண்ணு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை தேடி போறதுக்கு எந்த விதமான மேப் அன்னைக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை தேடி அவர் ராத்திரியும் பகலும் அதிகாலையும் அவரை தேடி ஓடுனாங்களே. இன்னைக்கு எல்லா வசதியும் நம்ம கைக்குள்ளேயே இருக்குது. ஏன் நம்மனால தேட முடியாது? யாராவது நீ கூட்டம் முடிச்சு சொல்றீங்களா? பாஸ்டர் நீங்க கூட்டம் முடிஞ்சு நைட் என்னால வீட்டுக்கு போக முடியாது. நான் கொண்டு வந்து வீட்டுல விடுறேன். என்ன ஆமைனா வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சீக்கிரம் கார் வாங்கணும், ஜோம் பண்ணுங்க. உங்களை எல்லாம் கொண்டு விடுறதுக்கு நான் அப்படி ஏற்பாடு பண்றேன். அதுக்காக நம்ம பிரயாசத்தை விட்டுறக்கூடாது, நம்ம ஜெபத்தை விட்டுறக்கூடாது. எனக்கெல்லாம் ஆசைதான். சோத்திரம். ஒரு பெரிய ஒரு டெம்போ டிராவல் வாங்கிட்டோம்னா சோத்திரம், ஒரு 10-20 உள்ள அடைச்சு தூக்கி கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம், இறக்க வேண்டிய இறக்கிடலாம். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆனா அதவே எதிர்பார்த்து கூடாது. நம்ம எடுக்க வேண்டிய பிரயாசத்தை எடுத்தாதான் தேவன் அதெல்லாம் நமக்கு வாய்க்க பண்ணுவா. அல்லேலூயா சொல்லுங்க. அவ தொந்தரவு நிமித்தம், அல்லேலூயா, அவங்க பண்ணின தொந்தரவு நிமித்தம் அவர்களுக்கு என்ன செய்தாரா? அதை வாய்க்க பண்ணினாரா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு சம்பவம் பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல சோத்திர வாசிக்கும் பொழுது 4:5 வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனமில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாதவனாய் இருந்தோம், இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவனுடைய ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவனுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நல்லா கவனிங்க. 3வது ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றாளாம். கவனிங்க. அவளுக்கு ஒரு அங்க வந்திருக்கிற அந்த விதவைக்கு, ஒரு ஸ்திரீக்கு ஒரு காரியம் நிறைவேறணும். அது அந்த ராஜா மூலம் தான் நிறைவேறும், இந்த மனுஷன் மூலம் தான் நிறைவேறும். அந்த ராஜாவும் மோசமான ராஜா, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். ஆனாலும் அவள் போய் அவங்ககிட்டயே போய் நியாயம் கேட்பான். எனக்கு இதுல ஒரு நியாயம் வரணும், எனக்கு இதுல பதில் வரணும் சொல்லி அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாளாம். ஆமென் சொல்லுங்க. அவனுக்கே ஒரு மனசு மாறிடுச்சு. என்னடா, நான் கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனை நான் மதிக்காதவன், ஆனா என்னிடத்தில் வந்து வந்து கேட்கிறாளே, இவன் இனி கேட்க கூடாதுங்கிறதுக்கு வேண்டிய பதில கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க. என்ன ஜெபம் பாருங்க. அடிக்கடி ஆலயத்துக்கு எப்படி வர்றா, அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றா, அடிக்கடி வந்து வந்து கேட்கிறா, எனக்கு இதுல பதில், எனக்கு இதுக்கு ஒரு பதில். எங்கேயோ இருந்து கேட்கறதல்ல, எங்கேயோ இருந்து விண்ணப்பம் பண்றதல்ல, தேவ சமூகத்தில் அடிக்கடி 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 வந்து 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 புலம்பணும், கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல ஜெபம் பண்றோம். சிலர்லாம் வீட்டுல ஜெபம் பண்ணுவீங்க, ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க, எப்பெல்லாம் நேரம் கிடைக்க ஜெபம் பண்றீங்க. ஆனா தேவ சமூகத்துக்கு அடிக்கடி வரணுமா? ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி வரணுமா? எப்பெல்லாம் வர்றதுக்கு நேரம் இருக்குது, அடிக்கடி வரணுமா?
அப்ப வசனம் அழகா சொல்லுது, இவள் அல்லேலூயா, இவள் என்னை தொந்தரவு செய்தபடினா, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நீ என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும். நம்ம அடிக்கடி ஆலயத்துக்கு வந்தாவே தேவன் நம்மளை பார்க்கிறாரு பாரு. எதுக்கோ என்னைய வந்து 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 தேடுறான். நேற்றுக்களை மட்டும் வந்து தேடல, ஏதோ ஒரு நாள் வந்து தேடல, அடிக்கடி வந்து என்னை கேட்கிற, என் சமூகத்துல ஜெபம் பண்றா பாரு. அவளுக்கு ஏதாவது நான் செய்யணும், இவனுக்கு ஏதாவது செய்யணும், இந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று கர்த்தர் நம்மேல் மனம் இறங்குவா. மனம் இல்லாத மனுஷனே மனம் இறங்கும் போது, அல்லேலூயா, மனம் இறங்குற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. சில ஞாயிற்றுக்கிழமை வந்து பிளிக்கிட்டு போயிடுறது, என்னமோ பெரிய சாதிச்ச மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆமா அப்படி இப்படின்னு பண்றாரு. இயேசு நாமத்துல அது நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அதுல ஒரு பெரிய சாதனை அல்ல. ஞாயிற்றுக்கிழமை வர்றது பெரிய சாதனை அல்ல, அது தேவன் நமக்கென்று ஏற்படுத்தப்பட்ட நாள். அதையும் மீறி நம்ம மற்ற நாளும் தேவனை தேடுகிறோம் பாரு, அதுதான் நம்ம கொடுக்கிற பிரயாஸ். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் வச்சிருக்கிறாங்க மாசத்துக்கு 2 முறை, மாசத்துக்கு 1 முறை, இடையில எந்த ஜபத்துக்கும் வரப்படாது, யார் கூப்பிட்டாலும் போகப்படாது அப்படின்னு சில பேர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம் எல்லாம் இன்னைக்கு எரிஞ்சு புகைவதாக. ஆமென் சொல்லுங்க. அந்த எல்லா தீர்மானங்களும் இன்னைக்கு எரிஞ்சு சாம்பலாவதாக. அடிக்கடி வந்து தேடுகிறவர்களுடைய ஜபத்தை ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா, நீர் தான் எனக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி அடிக்கடி வந்து, அவன் பதிலே கொடுக்கல, அவன் செய்யவே மாட்டான், எதுக்குமே அவனுக்கு அவன் செய்யறதுக்கு மனம் இல்லாத வந்தான். ஆனா அவனே மனம் இறங்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு மனம் இறங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இன்னும் பெருக மாட்டேங்குது, வருமானம் பெருக மாட்டேங்குது, எனக்கு கடன் தான் பெருகிட்டு. அதுக்காக என்ன தேவ சமூகத்துல வந்து நம்ம புலம்பினோம், கேட்டோம். முதல்ல அல்லேலூயா ஒரு கடையில சாப்பிட்டோம், இப்ப 7 கடையில சாப்பிடுறோம். 7 நாள் 7 கடையில சாப்பிடுறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. காசை விரயமா செலவு பண்றோம். காசை நம்ம விரயமா நாம மற்றவர்களுக்கு கொடுத்து அதை அழிக்கிறோம். தேவன் கொடுக்கப்பட்டதை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம்? போராடி பெற்றுக்கொண்ட வாழ்க்கை, போராடி பிரயாசப்பட்டு கொண்ட வாழ்க்கையை இன்னைக்கு எப்படி செயல்படுத்துறோம்? அதுக்குன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சமையல் பண்ணி சாப்பிடுங்க. கடையில் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு புரோட்டாவை விட முடிய மாட்டேங்குது, புரோட்டாவை விட மாட்டாங்க, பிச்சா வரமாட்டேங்குது, ஒட்டிக்குது அப்படியே சிலருக்கெல்லாம். சிலர் அந்த கடை அல்லேலூயா டீ இன்னைக்கு விட மாட்டேங்குது. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்திரம். நான் இப்போ ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறேன், சீக்கிரத்தில் அதை நடத்த போறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த சாப்பிட்ற ஐட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா நான் அல்லேலூயா நிறைய மாத்திட்டு இருக்கிறேன். இன்னும் சில விஷயங்களை நான் முற்றுப்புள்ளி வைக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். வயசாகுது பாருங்க, நம்ம அடிக்கடி இன்னும் நம்ம உசுறு வாழணும் விரும்புகிறோம், இன்னும் நல்ல நிறைய பேத்துக்கு பிரசங்கம் பண்ணணும் விரும்புகிறோம், இன்னும் நிறைய ஊழியம் செய்யணும் விரும்புகிறோம். சில ஐட்டங்கள் எல்லாம் குறைக்கணும். பிரியாணியை நீ பக்கம் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எப்ப பிரியாணில விழுந்தமோ நோய், எப்பதான் பிரச்சனை அப்பதான் வருது. எல்லா வியாதியும் அதுலதான் வருது. ஆமா, என்ன வர மாட்டேங்குது. சாப்பாட்டு மேல ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெண்கள் வீட்டுல நல்ல சமையல் பண்ணி பழகுங்க. சும்மா கடைக்கு போய் இன்னைக்கு நேரம் ஆயிருச்சு, வேணுங்கோ போய் வாங்கிட்டு வாங்க, அங்க வச்சிருக்கிறேன் 200 ரூபாய் எடுத்துட்டு போவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அங்கிருந்து போன் பண்ணுவார், நீ சொன்ன ஐட்டத்துக்கு 200 பத்தல, இன்னும் 200 வேணும், சரி உங்க கையில இருந்தா போட்டு வாங்க, நான் இங்க வந்து தந்துடுறேன். ஆமான்னு சொல்லுங்க. ஒரு நேரத்துக்கு 400 ரூபாய் நீங்க கடையிலேயே கொடுத்து தின்னீங்கன்னா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எப்படிதான் பாசு பாக்குறான்னு தெரியல. இன்னும் அல்லேலூயா வேற கடைக்கு போய் வாங்கி சாப்பிடுறது. எந்த கடைக்கு போனாலும் பாசு கண்ணு தெரிஞ்சிருது. ஆமான்னு சொல்லுங்க. வகுத்து வலி வருது, எல்லா வலியும் வருது, கொழுப்பு, கொலஸ்ட்ரால், எல்லா இளவு வியாதியும் வருது. ஆமென் சொல்லுங்க. கடையில் இருக்கிற போண்டா பச்சி விடுறதில்ல. ஒரு ஆமென் சூடான சின்ன போண்டா, பெரிய போண்டா, பப்சு கண்டா ஒன்னத்தையும் விடுறதில்ல, சீக்கிரம் போய் சேர்றதுக்கா. ஆமென் சொல்லுங்க. நான் எல்லாம் அதான் சாப்பிட்டு இருந்தனாலதான் நான் தைரியமா பேசுறேன். இப்பெல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணிட்டேன், நின்னுட்டேன். நம்ம காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. காலம் முடிஞ்சிருச்சுன்னா வயசாகல,
அல்லேலூயா. ஸ்டெப் அந்த காலம் வரும் பொழுது சில விஷயங்களை நாம கண்ட்ரோல் பண்ணணும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீண்ட நாளாக போராடுறா, நீண்ட நாளாய் வந்து கேட்கிறா. சோத்திரம். உங்க சரீரங்களை கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க. கடந்த வாரம் எனக்கு 2-3 நாள் ஒரு மாதிரி படக்குன்னு வலிச்சது பாருங்க. ராத்திரி நம்ம எல்லாம் கொஞ்சம் அப்பப்ப அந்த சீன்லாம் பாக்குறோம் பாருங்க. அல்லேலூயா. லைட்டா வலி வருமா, வேர்க்குமாமா. அவன் என்னலாமா சிம்டம் சொல்றாங்க பாரு, வந்துட்டாவே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற வரைக்கும். எனக்கு லைட்டா ஒரு 2-3 நாளா ஒரு மாதிரி வலி சுளுக்குன்னு வலிச்சு. வீட்டுல யாருக்குமே சொல்ல பாருங்க. ஆமா, வலி ஒரு மாதிரி வலி வந்துருச்சு. படுக்கலான்னு படுப்பேன், வேர்க்கிற மாதிரி இருக்கும். உடனே நினைச்சு, ஓ என்னடா வேர்க்குதா எனக்கு அப்படின்னு நினைச்சுக்குவேன். மழை கொட்டுது பாருங்க, மழை கொட்டுது, நல்ல மழை. இப்ப கொஞ்ச நாள் மழை பாருங்க, ராத்திரி மழை கொட்டுது, ஆனாலும் எனக்கு வேர்க்குது. பிசாசு சொல்றான், ஓ உனக்கு அந்த அறிகுறி வந்துருச்சுங்கிறான். ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. 2 நாளா எனக்கு பாருங்க மைண்ட் அப்படித்தான் ஓடுது. 2 நாளைக்கு முன்னாடி நான் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், அதை மேற்கொண்டம் பாருங்க. பொல்லாத ஆவியே, எனக்கு அந்த பயத்தின் ஆவியை கொண்டு வர வெளியே பா. ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசு அப்படிலாம் நம்மளை பயமுறுத்தி நமக்கு ஆமேன் அந்த மாதிரி வியாதி வந்துருச்சு, அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு, அந்த பொல்லாத ஆவி நம்ம விட்டு போகும். உன் வேண்டுதல்கள் நிறைவேறும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. 3 சம்பவத்தை சொன்னேன். சாமுவேலிடத்தில் அவன் போய் ஓயாமல் கேட்டாங்க, அந்நிய தெய்வங்கள் அகற்றினாங்க, வேண்டுதல் நிறைவேற்றினது. 2வது ஆமேன் ஸ்தோத்திரம், ஆமேன் பிரயாசத்தோடு கேட்டாங்க. முழுதும் ராத்திரி நடுராத்திரி போய் அவ போய் வேண்டுதல் பண்ணா, கேட்டாங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறினது. 3வது அடிக்கடி 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 போய் அவளை தொந்தரவு பண்ணி கேட்டா, அவளுடைய வேண்டுதல் நிறைவேறினது. ஓயாமல் கேட்கணும். நீ ஓய்ந்து விடாதே, உன் ஜபத்தை விட்டு விடாதே, உன் அல்லேலூயா ஓ அல்லேலூயா ஆராதனை விட்டுறாதே, துதிய விட்டுறாத. எழுப்பி நிற்போமா எல்லாரும் தேவ சமூகத்துல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஓய்ந்து விட மாட்டேன், என் வேண்டுதலை ஓய்ந்து விட மாட்டேன். எனக்கு வருகிற பிரச்சனையை கண்டு என் பிரச்சனையை நான் ஓய்ந்து விட மாட்டேன். எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க, ஜெயத்தை கொடுங்க. என் ஜபத்தை நான் விட மாட்டேன், என் ஆராதனை விட மாட்டேன், என் துதியை விட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் ஓ கண்களை மூடி வாய்களை திறந்த ஆவியாவுடைய கரம் பிரசன்ன பிள்ளைகளை வழி நடத்துவதாக. இன்னைக்கு கேட்கப்பட்ட வார்த்தை வேண்டுதல் நிறைவேறுவதாக. ஓயாமல் வேண்டுகிறவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதாக. வேதத்தில் சில பேர் ஓயாமல் கேட்டுக்கொண்ட ஜபங்கள், ஆண்டவரே தொந்தரவு பண்ணி கேட்ட ஜபம், ஆண்டவர் ஓயாமல் கேட்ட ஜபம், அடிக்கடி வந்து கேட்ட ஜபம், பிரயாசத்தோடு வந்து கேட்ட ஜபம், அவருக்கு பதில் வந்தது, பதில் வந்தது, பதில் வந்தது. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் பதில் வருவதாக, இன்றைக்கு எங்க வாழ்க்கை பதில் வருவதாக. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பதில் வருவதாக, எனக்கு ஒரு பதில் வருவதாக, எனக்கு ஒரு விடுதலை வருவதாக, எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, என் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக, என் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. என் ஜெபம், இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபம் எல்லாம் இன்றைக்கு ஒரு பதில் வருவதாக. ஆவியானவரே நீர் அற்புதம் செய்வீராக. இந்த வார்த்தையுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்.